ஆகாஷ், அக்கா, என்னடா இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரலக்கா. சரியா சாப்பிட்டாதான் தூக்கம் வருதுக்கு. இப்ப ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமாடா? இல்ல, அதெல்லாம் எதுவும் வேணாம்க்கா. ஆகாஷ், நீ இப்ப ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யார் பண்ணது சரி, யார் பண்ணது தப்புன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. அம்மா சொல்றது, புஷ்பாத்தா சொல்றது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. அந்த பொண்ணுக்கு என்ன தப்பா எடுத்துக்காதடா. பரவாயில்லக்கா, நீ சொல்லு. எல்லாரும் சொல்றதையும் வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தோணுது. அப்புறம் ஏன்டா அந்த பொண்ணு நீ? எனக்கு தெரியும், நீ அந்த பொண்ணுகிட்ட தப்பா எதுவும் பேசியிருக்க மாட்டே, நடந்திருக்க மாட்டே. உன் விருப்பத்தை மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிருப்ப. இருந்தா கூட அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையே, அப்புறம் நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? வீண் பிரச்சனை எதுக்குடா? ஆகாஷ், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இனிமே அப்படிலாம் பண்ணாதடா. தேவையில்லாம எவ்வளவு பிரச்சனை வருது பாரு. சரிக்கா. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். புஷ்பாத்தா உங்ககிட்ட என்னடா பேசினாங்க? நான் அவ்வளவு தூரம் அவங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டோம், கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நீ போய் அவங்க கிட்ட பேசினதும் உடனே வந்து வாபஸ் வாங்குறாங்க. எப்படிடா? நீ என்ன சொன்ன? அக்கா, அது வந்து என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. உன்கிட்ட வந்து இப்படி பேசணும்னு நான் நீட்டி முழக்க விரும்பல. நேரடியாவே சொல்றேன், இதுக்கப்புறம் நீ என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிடவே கூடாது. அவதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டல, அப்புறம் ஏன் அவளையே தொலை பண்ற? நீ ஒரு பொண்ணு கூட பிறந்து வந்தானே, உனக்கு மனசாட்சி இல்ல? 2 வருஷமா என் பொண்ணை தொலை பண்ணிருக்க. அன்னைக்கு வந்து அவ என்கிட்ட உடஞ்சு அழும்போது என் பத்த வயிறு பத்த எரிந்தது. என் பொண்ணோட கஷ்டத்தை இத்தனை நாளா கேட்காம இருந்துட்டேன்னு நினைச்சு ஏன் மேல எனக்கு கோவம் வந்தது. இல்ல, நான் எதுவும் தொந்தரவு பண்ணல. லீலாவுக்கு என்ன பிடிக்கணும். பிடிச்சிருந்தா அவன் உன்கிட்ட சொல்லிருக்க போறா. பிடிக்கலன்னு வேலைக்கு வேலைக்கு போறா. அது உன் மறுபடிக்கு புரியலையா? அது வந்து போதும் பா, இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்ல வேணாம். என் பொண்ணை விட்டு அவள் நிம்மதியா இருக்க விடு. உன்னையும் உன் குடும்பத்தையும் என் பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நிம்மதியா வாழ விடு. உன் அக்காக்காரி வந்து பேசினா இந்த புகாரை வாபஸ் வாங்க சொல்லி. ஆனா எனக்கு அதுல இஷ்டம் இல்ல. அப்புறம் லீலா தான் வந்து சொன்னா, அவங்க யாரோ நாம யாரோ, எதுக்காக இந்த சண்டை, இதோட விட்டுருக்குமான்னு சொன்னா. என் பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி இருந்தாலும், என் மண்டையை உடைச்சிருந்தாலும் எதுக்காக லீலா இதெல்லாம் பண்ணா? ஏன்னா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை அவ நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறா. இப்படி கேஸ் அது எதுன்னு அழிஞ்சிட்டு இருந்தா அவ எதிர்காலம் என்ன ஆகுறது? அதுக்குதான் அவ பயப்படுறா. எனக்கு என் பொண்ணோட எதிர்காலமும் நிம்மதியும் தான் முக்கியம். இப்ப நீ சொல்லு, இதுக்கப்புறம் என் பொண்ணை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ சொல்லு சொல்லு. லீலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவளை நல்லா பாத்துக்குவேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏய், என்ன பேசுற நீ? நான் சொல்றது உனக்கு ஏதாவது புரியுதா? நீ மட்டும் விருப்பப்பட்ட போதாது, அவளுக்கும் விருப்பம் இருக்கணும். நான் ஒரு தடவை லீலா கிட்ட பேச முடியுமா? ப்ளீஸ், நான் அவகிட்ட ஒரு தடவை பேசணும். ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ லீலா கிட்ட பேசணும்னு சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா பேசினதுக்கு நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவ ஒண்ணும் அதெல்லாம் எதிர்பார்க்கல. சொல்லப்போனா அவ உங்க யாரையுமே பார்க்க விரும்பல. எதுக்கு தேவையில்லாத பேச்சு? இனிமே லீலா வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் இப்பவே போய் கேஸை வாபஸ் வாங்குறேன். என்ன சத்தியம் பண்றியா, இல்ல உன் அம்மா 10 வருஷத்துக்கு உள்ளே கிடக்கட்டுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. விருப்பம் இல்லாத லீலாவா இல்ல உன் அம்மாவான்னு. நான் லீலா வாழ்க்கையில தலையிட மாட்டேன். என்னதான் நான் அவங்க கிட்ட அப்படி சொன்னாலும் எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. லீலாவுக்கு என்ன பிடிக்கும். அவங்க அம்மாக்காக தான் அவ பயப்படுறான்னு எனக்கு தோணுது. இருக்கட்டும், கொஞ்ச நாள் போகட்டும். இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும். நான் நேரடியா போய் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஆகாஷ், ஏன்டா? இல்லக்கா, உனக்கு தெரியாது. அன்னைக்கு அவ என்ன கோயில்ல பார்த்த பார்வை என் மனசுல இன்னும் இருக்கு. அந்த பார்வையில பயம் இல்லக்கா, காதல் தான் இருந்தது. கூடி சீக்கிரமே இதெல்லாம் சரியாகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோடா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். அக்கா, நான் அவசரமா சொல்லிட்டு வந்ததுனால நாளைக்கு கிளம்புறேன். எனக்கு மதியம் 1 மணிக்கு பஸ். உனக்கு டிக்கெட் ஏதாவது போடணுமா? இல்லடா, உங்க மாமா வந்து கூட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அம்மாச்சிக்கு? அம்மாச்சி ஒரு 2 நாள் இங்க இருக்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீ கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கோ. நான் அவசரமா கிளம்பணும். சரிடா, நான் பாத்துக்கிறேன். வழியெல்லாம் தெரிஞ்சதுங்களா? ஒன்னும் கஷ்டம் இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. உங்க புள்ளதான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புனார்ல, அதை வச்சு நாங்க அப்படியே வந்துட்டோம். அப்படிங்களா? ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் நீங்க நேத்து லேட்டா தான் சொன்னீங்க நிச்சயத்தையும் இன்னைக்கு வச்சுக்கலான்னு. அதனால எங்களால பெருசா எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியல. அதனாலதான் சிம்பிளா 7 தட்டோட வந்துட்டோம். முன்னமே தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா சிறப்பா பண்ணிருக்கலாம். அட, இதுல என்னங்க இருக்கு? 7 தட்டா இருந்தா என்ன, எத்தனை தட்டா இருந்தா என்ன, நல்ல நாள் கிடைச்சிருக்கல, அதுவே போதும். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். எங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, அவளுக்கு நிச்சயதார்த்தத்தை சிறப்பா பண்ணி பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன பண்றது, ஜோசியர் ஒரு 7 மணி வாக்குல தான் போன் பண்ணி விஷயத்தையே சொன்னாரு. பொண்ணு புள்ள ராசிக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு நிச்சயம் வச்சா அவங்க அமோகமா இருப்பாங்கன்னு சொன்னாரா. அதான் சரி உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. ஜோசியர் நல்ல நேரம் சொல்றப்போ அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு? நமக்கு முக்கியம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா வாழணும். அதனாலதான் நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இதாங்க என் பையன், பேர் அருண்குமார். வணக்கம் சொல்லுடோ. வணக்கங்க. வணக்கம். PWDல அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வேலை பார்க்கறான். அவர் என் வீட்டுக்காரரு, பேர் பாலமுருகன். EBல ஒர்க் பண்ணாரு, இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அப்புறம் நான் தேவகி. நான் எங்கேயும் வேலைக்கு போல, வீட்டுல இருந்து இவங்களை பாத்துக்கிறது தான் வேலையே. இவ்வளவுதாங்க எங்க குடும்பம்.
அதுக்காக சாதிசானம் எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க ஊரை விட்டு வந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. தம்பியோட வேலைக்காக தான் இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆனோம். எல்லா விஷயத்தையும் புரோக்கர் சொன்னாருங்க. அப்புறம் உங்க குடும்பத்துல எத்தனை பேரு, நீங்களா என்ன பண்றீங்க? நம்மளுக்கு பேசிக்க நேரம் இல்ல, அதான் இப்ப கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நானும் உங்களை மாதிரி தான் வீட்டுல இருந்து அப்படியே குடும்பத்தை பாத்துக்கிறேன். இவர் எங்க வீட்டுக்காரு சரஸ்வதி கார்மெண்ட்ஸ்ல மேனேஜரா இருக்காரு. அது என் பையன் பிரபா யூசர்மேன் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான். ஓ அப்படியாப்பா, அது ஃபாரின் கம்பெனியாச்சே. டெய்லி அவ்வளவு தூரமா போயிட்டு எங்க வேலைக்கு? இல்ல நாங்க 4 ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ரூம் எடுத்து கம்பெனி பக்கத்துலயே தங்கி இருக்கோம். லீவுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். அது ஒண்ணு இல்லைங்க, நேர் பஸ் எதுவும் இல்ல, ஒரு 2 பஸ் மாறி போனோம். அதான் புள்ள கஷ்டப்படுவானேன்னு கம்பெனி பக்கத்துல வீடு எடுத்து தங்கி கடான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் பொண்ணு லீலா பிஎட் முடிச்சுக்கிறா. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கிறா. புரோக்கர் தம்பி சொன்னாரு பொண்ணு டீச்சரா இருக்குன்னு. அதை கேட்டதுமே பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா பொதுவா டீச்சர்ஸ்னாலே கொஞ்சம் பொறுப்பாவும் அமைதியாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி பொண்ணு தான் நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க யாரு, உங்க தங்கச்சியா? என்ன பார்த்தா இந்த குந்தானிக்கு தங்கச்சி மாதிரியா தெரியுது? இவங்களுக்கு ரொம்ப தான் திமிரு. சின்ன பொண்ணு அப்பவே சொன்னாங்க வயசுக்கு ஏத்த ஆளோட பழக்கம் வச்சுக்கணும்னு. இல்லங்க, நம்ம தெருவுல தான் இருக்காங்க. அதெல்லாம் நாங்க அக்கா தங்கச்சியா தான் பழகிக்குவோம். திடீர்னு நிச்சயம் வச்சுட்டா இல்லையா, கூட மாட உதவி செய்யறதுக்காக நான் தான் கூப்பிட்டேன். அப்படிங்களா, சரிங்க. சரி சரி புஷ்பா, வந்தவங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்க. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதாவது கொடு. ஆமால, நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், தைரியம் எடுத்துட்டு வந்துறேன். ஐயே, அதெல்லாம் இப்ப வேணாங்க. முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க, பாப்போம். போட்டோல பாக்கும்போதே நல்லா லட்சணமா மகாலட்சுமி இருந்தா. நேர்ல கொஞ்சம் காட்டுங்களேன். கடவுளே, நான் கஷ்டப்பட்டது வீண் போகல. நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காங்க. இது போதும்பா கடவுளே. எங்க என்னாச்சு சம்மந்தி? சம்மந்தியா? ஆமா, அதான் நிச்சயம் பண்ணணும் முடிவு பண்ணி தானே வந்திருக்கோம். அப்ப நம்ம 2 பேரும் சம்மந்தி தானே? ஆமாங்க. சரி, போய் பொண்ணை முதல்ல கூப்பிட்டு வாங்க. பார்த்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நிச்சயத்தை முடிச்சிடுவோம். சரிங்க. அவ்வளவுதான், பொண்ணு ரெடி. ஏன் லீலா, உன்னை பொண்ணு பார்க்க தானே வராங்க. ஒரு நல்ல கலரா புடவை எடுத்து கட்டக்கூடாதா? பச்சை, மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, நீலம் அப்படின்னு எவ்வளவு கலர் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ கண்ண முடியுது இந்த கலர் எடுத்து கட்டி வச்சுக்கிற. இல்லக்கா, நான் அதெல்லாம் யோசிக்கல. என்னடி பொண்ணு நீ யோசிக்கலன்ற? எங்களுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டா போதும். இந்த புடவை கட்டுமா, இந்த கம்மலை போடுமா, இந்த வலையில போடுமா, இப்படி பூ வைப்புமா, இப்படி தலை செய்வோமான்னு எப்ப பாரு அதை பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருப்போம். நீ என்னன்னா அதை பத்தி யோசிக்கவே இல்லைன்ற. ஏண்டி முகம் வாடி போயிருக்கு? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல, இன்னும் என்ன சோகம்? ஆமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அது கூடவே என் ஆசை கனவு எல்லாம் சேர்ந்து முடிஞ்சிருச்சு. லீலா அம்மா, அட அட, என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. புடவை கட்டி பூ வச்சாதான் பொண்ணுங்களே அழகா இருப்பாங்க. என்ன ராஜி? ஆமாக்கா. பொம்பளை பிள்ளைங்களா எவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துருதுல. நேத்துதான் கையில வாங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என் பொண்ணுக்கு கல்யாணம். இந்த மாதிரி ஒரு நாள் வரணும் தானக்கா நீங்களும் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. என்ன அம்மா, பொண்ணு பக்கம் தானே வரேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கல்யாணம் மாதிரி ஏதோ பேசுறாங்க. உண்மைதான் உண்மைதான். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அதுவே எனக்கு போதும். சரி வா லீலா, அவங்களாம் வந்துட்டாங்க. அம்மா லீலா இருமா. ராஜி, அங்க நான் அமுதா கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ரெடி பண்ண சொல்லி ஒரு ஜூஸோ என்ன வேணுமோ அவங்களுக்கு கேட்டு ரெடி பண்ண சொல்ல. சரிக்கா. லீலா என்னம்மா, என்னாச்சு? அம்மா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குமா. எதுவும் யோசிக்காதம்மா, எல்லாம் நல்லதுக்கு தான், வா. ஆமாங்க. தம்பி, நீங்க எப்படி? என்ன இது, பொண்ணு பக்கம் வரேன்னு தானே சொன்னாங்க. இது என்ன தட்டு வரிசையெல்லாம் இருக்கு, மாலை. அம்மா என்னம்மா லீலா? அம்மா, பொண்ணு பார்க்க மட்டும் தானே வரேன்னு சொன்னாங்க, இது என்னம்மா? அது வந்து லீலா, நேத்து வரைக்கும் பொண்ணு பார்க்க மட்டும் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா காலையில தான் நமக்கு சொன்னாங்க, அவங்க ஜோசியர் சொன்னாராம் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், இன்னைக்கே நிச்சயத்தை வச்சிட்டீங்கன்னா பொண்ணும் பிள்ளையும் நல்லா இருப்பாங்கன்னு. அதனாலதாம்மா சொல்லாம கொள்ளாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன பண்றது சொல்லு? என்ன இந்த புஷ்பாக்கா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட இன்னைக்குதான் நல்ல நாள் அப்படின்னு இவங்க ஜோசியர் சொன்னதா சொல்றாங்க. ஆனா லீலா கிட்ட அவங்க ஜோசியர் சொன்னதா சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலையே. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என் நிலைமை தெரிஞ்சும் ஏமா இப்படி? லீலா, எனக்கு மட்டும் இதை பத்தி தெரியுமா என்ன? நானும் ஒன்ன மாதிரி தானே இந்த வீட்ல இருக்கேன். உங்க அப்பாக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. இத பத்தி எனக்கு தெரியவே தெரியாதுமா. அடி பாவி, என்னமா ஆக்டிங் போறா பாரு. காலையில 7 மணிக்கு தான் அவங்களே ஃபோன் பண்ணிக்கிறாங்க. உங்க அப்பா என்கிட்ட வந்து நிச்சயத்துக்கு வராங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாரு, மணி 10 இதுக்குள்ள நான் எவ்வளவு வேலையை பார்த்தேன் தெரியுமா? அதனால உங்ககிட்ட பேச கூட எனக்கு நேரம் இல்லம்மா. என்ன இப்படி போய் பேசுறாங்க? ராத்திரி இவங்க தானே ஃபோன் பண்ணி நம்மள கூட்டாங்க. லீலாவுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, காலையில நிச்சயம் வச்சுக்கிறேன், கூட வந்து உதவி செய்யுங்கன்னு கூட்டாங்களே. இப்போ என்ன எதுவுமே தெரியாது? காலையில தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அம்மா, என்னமா சொல்றீங்க? என்னால முடியாதும்மா, ப்ளீஸ்மா. தப்பா எடுத்துக்காதம்மா லீலா. ஜோசியர் ரொம்ப நல்ல நாள்னு அவங்களுக்கு சொல்லிருக்காங்க. அதனால தான் அவங்க நிச்சயம் பண்றதுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்கள நம்ம எப்படி வேணாம்னு சொல்லி அனுப்ப முடியும் சொல்லு? அம்மா, என்னைக்கா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கத்தானே போகுது. மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா அப்புறம் என்ன? அம்மா லீலா, ரொம்ப நேரம் இங்கே நின்று பேசிட்டு இருந்தா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. வாமா, முதல்ல அழாத, கண்ணத்தோட. அங்க பார். ஐயோ, இவ எப்ப வந்தா?
அக்கா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. வேற ஏதாவது கொடுக்கணுமா அக்கா கேட்க வந்தேன். எல்லாம் இருக்குதுமா, இந்த வரேன். என்னக்கா லீலா ஏன் அழுவுறா? அது ஒண்ணு இல்லம்மா, பொண்ணு பார்க்க மட்டும்தானே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு நிச்சயம் பண்ண வந்துட்டவே பயந்துட்டா. எங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா விட்டு போயிடுமேன்ற ஒரு வருத்தத்துல தாம்மா அழ ஆரம்பிச்சுட்டா. இவ அழுறத பார்த்தா அப்பா அம்மா விட்டுட்டு போறமேன்னு அழுகுற மாதிரி தெரியல. வேற என்னமோ இருக்கு. என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. சரி அமுதா, நீ போய் அந்த தாம்பூலத்தெல்லாம் எடுத்து வை. சொன்ன நீ அதை பண்ணியா? இன்னும் எடுத்து வைக்கலக்கா. தோ போய் எடுத்து வைக்கிறேன். நீ போய் அதை எடுத்து வைமா, நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. எப்பா சாமி, இவ ஒருத்திக்கு தெரிஞ்சா போதும், ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. லீலா அழாதம்மா, அம்மா சொல்றத கேளு. இப்ப என்ன நீ நினைச்சா உனக்கு கிடைக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க இப்படி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எங்களுக்காக இந்த ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டியா? எவனோ ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்க போறியா? அப்பா அம்மாவை பத்தி யோசிமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த அம்மா உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க தெரியுமா? மரியாதை கொடுக்குறாங்க உனக்கு. என் மருமக எங்கன்னு கேக்குறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் உன்னை நேர்ல கூட பார்க்கல, போட்டோல தான் பார்த்தாங்க. இருந்தா கூட உன் மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. நீதாம்மா இதெல்லாம் யோசிக்கணும். ஏதோ அவசரமா பண்றோம் விசாரிக்காம எங்க பிடிச்சி தள்ளி விடுறேன்னு நினைக்காத. பையன் நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கான். அப்பா அம்மா மட்டும்தான். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்ற பிக்கல் புடுங்கெல்லாம் இல்ல. சொந்த ஊர்ல கூட இல்ல, வேற இடத்துல வந்து தான் தங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்து தொல்லை கூட உனக்கு இல்ல. நீ சந்தோஷமா இருக்கலாம். உன்னை ஒரு நல்ல பையன் நல்ல குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்ற நிம்மதியோட நாங்க இருப்போம். உன்னை கெஞ்சி கேட்கற மாதிரி இல்ல, வந்தவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்திடாத. அம்மா அம்மா அழாதீங்கம்மா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நான் இந்த நிச்சயத்துக்கு சம்மதிக்கிறேம்மா. லீலா ரொம்ப சந்தோஷமா, கண்ணத்தோட வா போலாம். சபா, எல்லாரையும் சம்மதிக்க வச்சு இந்த நிச்சயத்தை நல்லபடியா முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளிடும் போல இருக்கே. லீலா, பெரியவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா. வணக்கம். அட இருக்கட்டுமா. அருணே, பொண்ணு நல்லா பாத்துக்கடா. எங்க நீதான் போட்டோலயே வாங்கிட்டியே. என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு அடக்கம். பொண்ணு ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. எங்களுக்கு போட்டோல பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. என்னம்மா, என் பையன் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னங்க இது கேள்வி? எந்த பொண்ணுதான் பிடிச்சிருக்குன்னு நேரடியா சொல்லுவா. தம்பி போட்டோவை நேத்து நாங்க பார்த்ததுமே எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க விருப்பம் தான் அவ விருப்பம். இதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? அதுவும் சரிதான். அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பேசிடுமா? என்ன ராஜி இது? மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. பொண்ணையும் மாப்பிளையும் தனியா பேச விட மாட்டாங்க போல இருக்கே. அதானே, திடீர்னு வேற நிச்சயம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒத்து போகுதா என்னன்னு ரெண்டு பேரும் பேசினாதானே புரியும். இரு, நான் சொல்லி பாக்குறேன். சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்துருவோம். ஏன்னா நீங்களே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. பொண்ணையும் மாப்பிளையும் கொஞ்சம் தனியா தான் பேச விடுங்க. அது ஒண்ணு இல்லைங்க. எங்க குடும்ப வழக்கப்படி பொண்ணு மாப்பிளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்க கூடாது. எங்க சைட்ல எல்லாம் அப்படிதான் வழக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி பெரியவங்க மட்டும் தான் பேசிக்குவோம். கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிளையும் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களை சகஜமா பேச வைப்பாங்களே. அதனாலதான் நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இது நடி புது கதையாகுது. எந்த ஊர் வழக்கம் இது? ஆமாங்க, எங்களுக்கு அதுதான் வழக்கம். அப்படிங்களா? ரொம்ப நல்லது. உண்மைதாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க ரெண்டும் பேசிக்க ஆரம்பிச்சதுன்னா என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம எதையாவது பேசி கடைசியில பிரச்சனையில போய் முடியுது. ஆமாங்க ஆமாங்க, எல்லாம் சரிதாங்க. அதுக்காக பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் பிடிக்குதா என்னன்னு கூட கேட்டுக்க மாட்டீங்க. ஐயோ, இவனுங்க வேற நம்ம நிலைமை தெரியாம. அதான் என் பிள்ளை ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டானே. இருந்தாலும் சபையில எல்லாருக்கும் முன்னாடி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. எங்க வீட்டு பொண்ணுன்னு இல்ல, எல்லா பொண்ணுக்கும் தன்னை பார்க்க வந்த மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப என்னமா, எங்க புள்ள வாயால உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அதானே? ஆமாங்க. சொல்லிட்டா போச்சு. அருணு சொல்லுப்பா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அருணு சொல்லுடா, வாயை திறந்து பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. எனக்கு இவங்கள பிடிச்சிருக்கு. என்னடி இது? சரி விடு, மாப்பிள்ள ரொம்ப ஷை டைப் போல. உம்மன மாதிரி இருக்கிறவன் தாண்டி உள்ளுக்குள்ள 1000 குசும்பு வச்சிருப்பான். அதுக்கு என்ன பண்றது? நம்ம லீலாவுக்கு இவன் தான் மாப்பிள்ளையா வரணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? அதுவும் சரிதான். சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பலத்தை மாத்திடலாம். அப்புறம் அவசரமா முடிவானதுனால நிச்சயத்துக்கு மோதிரம் எதுவும் எடுக்க முடியல. ஏன்னா சைஸ் தெரியாது பாருங்க. அதனால நாங்க செயினா எடுத்துட்டு வந்துட்டோம். அதே என் மருமகளுக்கு போட்டுறேன். நிச்சயதார்த்தத்துக்கு எங்களோட செய்முறை. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு நேரம் இல்ல, அதனால போய் எதுவும் வாங்க முடியல. எல்லாத்தையும் நாங்க கல்யாணத்துக்கு செஞ்சிடறோம். இதுல என்னங்க இருக்கு? எங்களுக்கும் எல்லாம் புரியும். இப்போதைக்கு நான் என் மருமகளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடுறேன். நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. வாங்க, தட்டு மாத்தி சம்பந்தத்தை உறுதி பண்ணிக்கலாம். சரிங்க, எங்க வாங்குங்க. என்னங்க இது அபசகுணமா? ஐயோ, என்னன்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்க. பிரபா, அது போய் என்னன்னு பாத்துட்டு வாடா. இதோ பாத்துட்டு வரமா.
அடியே சரசு வாடி நீ வந்து ஒரு குத்த போடு. யோ திமிரா உனக்கு காலையிலே போய் போட்டு வந்துட்டியா? கால் உடைஞ்சு திருந்தல நீ. ஏய் நான் எதுக்காக ஆடுறேன்னு தெரிஞ்சா நீ என் கூட வந்து ஆடுவடி. என்னையா சொல்ற? கொஞ்சம் அங்க பாரு, அந்த குந்தாணி வீட்ல ஏதோ விசேஷம் நடக்குது. கார்ல யார் யாரோ தட்டு வரிசையெல்லாம் தூக்கிட்டு போனாங்கடி, நான் பார்த்தேன். அதான் சரியான நேரமா பார்த்து சங்கோதன. ஓஹோ அப்படியே சங்கதி. செய்ய அவளுக்கு நல்லா வேணும். சொல்லல வாடி நீ வந்து ஒரு குத்து குத்து. அதெல்லாம் வேணாம், நீ ஒரு ஆளே போதும் அவங்களுக்கு. நடத்து. அவ்வளவுதான், என் ஆளுங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் யாராலையும் என்ன நிறுத்த முடியாது. என்னப்பா பிரபா, என்னாச்சு? எங்க இருந்து இந்த சத்தம் வந்தது? அம்மா எல்லாம் அந்த ஏத்துட்டுக்காரன் தான். காலையிலே தண்ணியை போட்டான் போல இருக்கு. வாசல்ல நின்னு பாட்டு போட்டு ஆடிட்டே இருக்கான். ச்சீ, இந்த குடும்பம் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. சம்பந்தி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லங்க. எதிர்த்த வீட்டுல ஒரு மோசமான குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து எப்ப பாரு நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்போதும் போல இன்னைக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா இருங்க, நான் போய் இந்த கேட்டுட்டு வரேன். பிரபா வேணாம்ப்பா, நீ இரு. அமுதா நீ போய் கொஞ்சம் சொல்லு. அமுதா, வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. இந்த நேரத்துல எந்த மாதிரி பாட்டு போட்டு நாடகம் பிறந்தாலும் இதெல்லாம் வேணும்னே வம்பு இழுக்கிற மாதிரி தானே இருக்கு. பிரபா போனா தேவையில்லாம பிரச்சனை பண்ணி அவன் மேல புகார் கொடுப்பான். போய் நீ சொல்ல அமுதா. அக்கா நானா? அந்த அண்ணன் குடிச்சிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட யாரும் பேச முடியாது, தெரியல உங்களுக்கு? அமுதா என்னடி இப்படி சொல்ற? அதுக்காக நம்ம அப்படியே இருக்க முடியுமா? ஒரு விசேஷ நேரத்துல இந்த மாதிரி பாட்டு போட்டு நாடுவாங்க? ஓடி போய் ஒரு வார்த்தை கேளு. அந்த சரஸ் எங்க இருக்கறன்னு பார்த்தா அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. சரிக்கா, நான் அந்த அண்ணன் கிட்ட எல்லாம் பேச மாட்டேன். அந்த அக்காவை கூட்டு வேணா சொல்றேன். ஏதோ ஒண்ணு பண்ணிடி பாரு, வந்தவங்க என்ன நினைப்பாங்க. பதறாத, நான் போறேன். ராஜி நீ வாயேன். ஐயோ நான் எதுக்கு தனியா பண்ண? நான் என்ன பண்ணுவேன்? நீ வா ராஜி, போயிட்டு வாடி. ஐயோ அந்த அக்கா வீட்டுக்காரர் நார்மலா இருக்கும்போது பேச முடியாது, உங்களுக்கு தெரியாதா? இதுல குடிச்சிட்டு வேற இருக்கன்றாரு. தேவையில்லாம எங்க வீட்டு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துற போகுது. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதடி, நீங்க போய் பேசுங்க போங்கடி. சரி இந்த போறேன், இருங்க. சம்பந்தி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதோ இப்ப பிரச்சனை முடிஞ்சிடும். சரிங்க, நல்ல நேரம் வர போயிட்டே இருக்கு. பாரா ராஜி, காலையில தண்ணியை போட்டுட்டு ஆடுற ஆட்டத்தை கொஞ்சம் கூட வெக்கமானமே இல்ல. ரோட்ல எப்படி ஆடுற பாரா. இவர்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது. நம்ம சசக்கா கூப்பிடுவோம். சசக்கா யாரா அந்த திடீர் குழந்தையா? ஓ அமுதாவா? என்ன அமுதா, என்ன இந்த பக்கம்? எங்க எதுக்கு இப்படி அபசகனமா சாவு மேல எல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கீங்க? ஏமா ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்தா ஆடி பணம் தான் நினைப்பான். அது சாவு மேலமா இருந்தானே எந்த மேலமா இருந்தானே சந்தோஷமா இருக்கறதுல. அமுதா இவர்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ அக்காவை கூப்பிடு. சசக்கா ஓ கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? பண்ணுங்க. பாத்தியா ராஜி என்ன திமிருன்னு? அதானே. அடி போங்கடி, என் பொண்டாட்டி என் பக்கம் தான். ஏ அமுதா என்னடி? ஏக்கா புஷ்பக்கா வீட்ல லீலாவுக்கு நிச்சயம் நடக்குதுக்கா. அதுக்கு நாங்க என்னடி பண்ணணும்? ஐயோ அக்கா நீங்க எதுவும் பண்ண வேணாம். அந்த குடும்பம் ரெண்டு பேசி முடிச்சு தட்டு மாத்த போற நேரத்துல சாவு மேல அது எதுன்னு போட்டு ரொம்ப சங்கடமா போச்சுக்கா. ஏண்டி விசேஷம் வீட்டுக்குள்ள தானே நடக்குது. ஏன் வீட்டுக்காரர் ரோட்ல நின்னு ஆடுறாரு, அதுவும் என் வீட்டுல நின்னு ஆடுறாரு. அது என்னடி குத்தம் உங்களுக்கு? ஏக்கா என்னக்கா இப்படி பேசுற? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சங்கோதர மாதிரி அபசகரமா கேட்டா மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கு நாங்க என்னடி பண்ண முடியும்? காதுல பஞ்சு வச்சுக்க சொல்லு. அடே என்னடி பேசுற நீ? இப்போ உனக்கு என்னமா வந்துச்சு? ஏண்டி நேத்து தானே என் பேர் புள்ள உன்னை போராடி அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வந்தான். அதுக்குள்ள அடுத்து உங்களுக்கு ஆம்பளை என்ன பண்ணி ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏம்மா எதுவுமே தெரியாம தேவையில்லாம எதுவும் பேசாத. அவரு நம்ம வீட்டு வாசல்ல தான் பாட்டு போட்டு ஆடுறாரு. அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒன்னும் ஆடல. வேணா சரசே வேணா, வீணா விவாதம் பண்ணி நிக்கிறீங்க. இதெல்லாம் நல்லது இல்ல. அட போமா, உனக்கு எப்ப பாரு அவர் குறை சொல்றதே வேலை. என்னடி இது? அம்மா என்னம்மா இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? என்ன என்னம்மா பண்ண சொல்ற? ரெண்டு திமிர் எடுத்து ஆடி நிக்குதுங்க. யார் திமிர் பிடிச்சவன்னு சொல்ற? ஒன்னையும் உன் பொண்டாட்டி என்ன சொல்ற? இவ்வளவு திமிர் இருக்க கூடாது உங்க ரெண்டு பேருக்கும். சொல்லுவேன். நீ வரும்போதெல்லாம் உனக்கு காக்கி போட்டு பக்கம் பண்ணி அனுப்புற பாரு. அவளை இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலே சொல்லுவேன். அவன் என்ன எனக்கு பண்ணா? ஐயே என்ன ராஜி இது? இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கினாங்க. அம்மா என்னடி? ஏமா அப்பா அங்க வெளியே அவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு, நீ எதுவுமே கண்டுக்காம இருக்க? என்னடி என்ன பண்ணாரு? தேவையில்லாம அங்க எதுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு? ஏய் ஒரு மனுஷன் டான்ஸ் ஆடுறது குத்தமா? போடி போய் வேலை பாருடி. அம்மா நீ ரொம்ப ஓவரா பண்ற, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. போடி, அதான் நாங்க எல்லாரும் பார்த்தவங்க தான். ச்சே, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா கிளம்புப்பா. அடியே குந்தாணி, போலீஸ் ஸ்டேஷன் போய் ஏன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? நல்ல அனுபவிடி. ரொம்ப தான் திமிரு உங்களுக்கு. போன போது அழுதாங்களேன்னு ஓடி வந்த மாதிரி என்ன சொல்லணும்? ச்சே, முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். அக்கா என்னாச்சு, ஏன் அழுற? ஒண்ணு இல்லடா, நீ என்ன இதுக்குள்ள கிளம்பிட்ட? 1 மணிக்கு தானே பஸ்ன்னு சொன்ன. இல்லக்கா எனக்கு இங்க இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கு. சதீஷ் கிரவுண்ட்ல இருப்பான், அவனை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கிளம்புறேன். இன்னும் சாப்பாடு வேற செய்யலடா, அதுக்குள்ள எப்படி? இல்லக்கா அதெல்லாம் வேணாம், நான் போற வழியில பாத்துக்கிறேன். அம்மா அங்க என்னக்கா சத்தம்? என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? அது வந்து ஆகாஷ் அப்பா அங்க. என்ன காலையில குடிச்சிட்டு வந்துட்டாரா இவர? ஆகாஷ் வேணாம்டா, சும்மா இருக்கா. தேவையில்லாம என்கிட்ட வந்து பேசுறேன்னு வச்சுக்கோ, ஒரே போடுதான் அப்புறம் நிஜமாவே சங்கூதிடுவேன். உங்களுக்கு என்னடா பிரச்சனை? காலையில குடிச்சிட்டு வந்து. அமுதாக்கா நீங்களா? என்னக்கா என்ன பிரச்சனை? ஐயோ இந்த பையன்கிட்ட சொல்றதா வேணாமா? அக்கா என்னாச்சு சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். அது ஒண்ணு இல்ல ஆகாஷ். புஷ்பாக்கா வீட்ல ஒரு விசேஷம் நடக்குது. அந்த சமயத்துல இவரு
மேளம் சங்கு மாதிரி எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரா, அதான் அபசகனம்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைல்ல, அதனாலதான் என்ன அனுப்பி என்னன்னு பார்க்க சொன்னாங்க. சரிக்கா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இனிமே சத்தம் வராது. அது அது வந்து ஆகாஷே. அதான் நான் சொல்றேன்லக்கா, இனிமே பாட்டு போடாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, வாடி ஓடிடுவோம். அக்கா, என்ன ஆகாஷே? லீலா வீட்ல என்னக்கா விசேஷம்? அது அது வந்து லீலாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம்ப்பா. கேட்டியா அவங்க வீட்ல விசேஷமா? நேத்து என் பொண்டாட்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்குமா அதுக்கு இதுக்கும் அலைய விட்டுட்டு என்னடா விசேஷம் வேண்டி கிடக்குது? அதுக்காக தானே நான் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடினேன். சொல்ல போனா இதுக்கு நீ என்ன பாராட்டதான் செய்யணும். நீ உள்ளப்படா, பாட்டை வச்சு அவளுங்களை நான் பழி வாங்கிக்கிறேன். ஏன் நேத்து அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போனது பக்கத்துல உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க வேற போறீங்களா? டேய், இந்த சுருட்ட மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க எவனுக்கு தைரியம் இருக்கு? தேவையில்லாதெல்லாம் பேசி வேறுபடுத்தாதீங்க. அதான் உங்க வீட்ல விசேஷம் சொல்றாங்கல்ல, எதுக்கு இப்படி தொலை பண்றீங்க? ஆமாண்டா, அப்படிதான் தொலை பண்ணுவேன். ஐயோ, இதே மாதிரி தான் ஏட்டுக்கு பொடியா செஞ்சு என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. டேய், பாட்டு போட்டு பழி வாங்குறதுக்கும் உன் வாழ்க்கைக்கு என்னடா சம்பந்தம்? இந்த பாருங்க, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு பாட்டு நிறுத்திட்டு உள்ள போங்க. முடியாதுடா. ஒழுங்கு மரியாதை சொல்றத கேளுங்க. ஏய், அதான் சொல்லிட்டல, முடியாதுன்னு. நான் பாட்டு போட்டு அவங்களை பழி வாங்கியே தீருவேன். ஐயோ, உங்களை இது இருந்தா தானே பாட்டை சத்தமா வைப்பீங்க. இப்ப உடச்சிடுறேன். இதுக்கப்புறம் இங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. நீங்க போங்க, இதுக்கப்புறம் எங்களால எந்த பிரச்சனையும் வராது. சரி ஆகாஷ். என்ன அமுதா, என்னாச்சு? பிரபா சொன்னது உண்மைதான்க்கா. காலையிலே தண்ணியை போட்டார் போலக்கு. ஏதோ பாட்டை போட்டுட்டு வேணும்னே ரோட்ல ஆடிட்டு இருக்காரு. நான் தான் சொன்னல, வேணும்னே தான் பண்ணிருப்பான் அந்த ஆளு. அக்கா, வருத்தப்படாதீங்க, இனிமே பாட்டு வராது. நல்லா பாத்தி அடி. திரும்ப தட்டு மாத்தும் போது ஏதோ பாட்டு போட போறான். இல்ல அதுக்கெல்லாம் இனிமே வாய்ப்பே இல்ல. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நானு ராஜி சரசக்கா அவங்க அம்மா எல்லாரும் சொல்றோம், ஒரு வார்த்தை கேட்கல. அப்புறம் அந்த பையன் ஆகாஷ் தான் வந்து அந்த அண்ணன் நல்லா கேள்வி கேட்டுச்சு. அப்ப கூட அந்த அண்ணன் கேட்கவே இல்லையே. அப்புறம் கோவப்பட்டு ஆகாஷ் அந்த ஸ்பீக்கர் எடுத்து போட்டு உடைச்சிட்டான். இவளுங்க வேற சும்மா ஆகாஷ் ஆகாஷ்னு அந்த பையன் பேர் சொல்லிங்க. அதனாலதான் சொன்னேன், நீங்க இனிமே பயப்படாம ஃபங்க்ஷனை நடத்தலாம். சரி அமுதா. சம்பந்தி, இப்படி ஒரு தடங்கள் வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திடுவோம். பிரபா, நீ போய் போட்டோ எடுப்போ. சரிமா. எங்க பொண்ணு லீலாவை உங்க பையன் அருண்குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எங்களுக்கு மனப்பூர்வமான முழு சம்மதம். எங்களுக்கு இந்த திருமணத்துல முழு சம்மதம். அப்புறம் சம்பந்தி, பிள்ளைங்களுக்கு நலங்கு வச்சிடுமா? சரிங்க சம்பந்தி. லீலாவுக்கு நிச்சயதார்த்தமா? என்னால நம்பவே முடியல. லீலா, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்கலையா? நான் தான் முட்டாள்தனமா உன்னை தொல்லை பண்ணிட்டேனா? ஆகாஷ், என்னக்கா? டேய், நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆகாஷ், லீலாவுக்கு நிச்சயதார்த்தம். தெரியும், நானும் கேட்டேன். இல்லடா, ராத்திரி நீ அது நான் தான்க்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டேன். உண்மை என்னன்னு இப்பதானே புரியுது. எல்லாரும் சொல்ற மாதிரி லீலாக்கு என்ன பிடிக்கலதான். ஆகாஷ், அக்கா, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். சரிடா. மாமா. என்னடி? அம்மா, ஆகாஷ் அழுவுறாமா. அழகனா? ஏன்? அது வந்து லீலாவுக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? சரி போ, பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்க அழுதுட்டு இருக்கான். அதுக்கு என்னடி பண்ண சொல்ற? அவன் என்ன சாக்லேட் வேணும், பிஸ்கட் வேணும் நான் கேக்குறான். ஏத்து விட்டு பொண்ணு வேணும்னு கேக்குறான். அந்த பொண்ணுக்கே பிடிக்கலனா நான் என்ன பண்றது? அது இல்லம்மா. இதோ பாரு அப்பறனா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதெல்லாம் அழுதுட்டு அவனே சரியாயிடுவான். நீ போய் உன் வேலையை பாரு போ. ச்சே. அப்படி தம்பிக்காக ரொம்ப தான் குதிக்கிறா. அம்மாச்சி, ஆகாஷ் அழுதுட்டு இருக்கா அம்மாச்சி. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? மாத்தி மாத்தி நீ என்னன்னு போட்டி போட்டு என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆக்கிட்டாங்க. அவ அழட்டடி, அழட்டும். அவ மனசுல இருக்க எல்லா கஷ்டமும் வெளிய வரட்டும். அம்மாச்சி, புள்ளைங்களே அவங்களே மாலை மாத்திக்கிட்டுமா? ஆமாங்க, வேற என்ன பண்றது? பொதுவா தாய் மாமன் தான் பொண்ணுக்கு மாலை போடணும். நாம இப்ப அவசர அவசரமா எல்லாம் பண்றதுனால எங்க அண்ணனுக்கு சொல்லி அனுப்ப முடியல. அதனால பிள்ளைங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கிட்டோம். லீலா, மாப்பிளைக்கு மாலை போடுமா? அருண், மாலை போடுப்பா. மாலை போட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் வணக்கம் சொல்லு. தம்பி, போட்டோ எடுப்பா. சரி போதும்பா. 2 பேரும் உட்காருங்க, நலங்கு வச்சிடுவோம். சம்பந்தி, நீங்களே முதல்ல நலங்கு வச்சிடுங்க. சரிங்க சம்பந்தி. அமுதா, ராஜி, அடுத்தடுத்து நீங்க 2 பேரும் வந்து நலங்கு வைங்கடி. சரிங்கக்கா, நீங்க வைங்க முதல்ல. சம்பந்தி, என்னதான் அவசர அவசரமா பண்ணாலும் மனசுக்கு நிறைவா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. சாப்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்தது. வெளியில எங்கேயும் ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? இல்லைங்க சம்பந்தி, அதெல்லாம் எதுவும் வெளியில ஆர்டர் பண்ணல. எல்லாமே நம்ம வீட்டுல நான் பண்ணதுதான். பரவாயில்லையே, எல்லாமே நீங்களா பண்ணீங்க. இதே கைப்பக்கம் என் மருமகளுக்கு இருந்துட்டு அதுவே எங்களுக்கு போதும். கவலைப்படாதீங்க, அவளுக்கு நல்லா சமைக்க தெரியும். இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். சரிங்க சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். நாங்க கிளம்புறோம். சரிங்க, வரங்க. வரமா? சரிங்க, கிளம்புறங்க. அருணே, லீலாவதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாப்பா. சரி வாங்க, நம்ம போவோம்.
நான் போயிட்டு இருங்க. ம். வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை கண்களிலே தூவி விட்டாய் மண் துகளை